கோபியோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் ராதிகா இனிமே கோபி கூட சேர்ந்து வாழ்றது சரிபடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அத டைரக்டா கோபி கிட்ட சொல்லிட்டு கெத்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிற பாக்கியா கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாக்கியா, எனக்கு உங்களை பத்தி முன்னாடியே நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நீங்க பண்ற விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமா இருந்ததால நான் உங்களை பத்தி தப்பா யோசிச்சிருந்தேன். நீங்க எப்படி இந்த கோபி கூட வாழ்றது சரி இருக்காது அப்படின்னு முடிவெடுத்தீங்களோ அதே முடிவை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். கோபி கிட்ட இதுக்கப்புறமா நான் உங்க மூஞ்சில கூட முழிக்க விரும்பல. கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு டிவோர்ஸ் பத்திரத்தை அனுப்பி வைக்கிறேன். அதுல மட்டும் சைன் பண்ணி அனுப்பி வைங்க. நம்ம மியூச்சுவலாவே புரிஞ்சிடலாம். இதுக்கப்புறமா மயூக்கு அப்பாவாவும் அம்மாவாவும் இருந்து நானே பாத்துக்க போறேன். ஏன்னா ஒரு அப்பாவோட பாசம் மயூக்கு எப்பவுமே கிடைச்சதில்லை அப்படின்னு இப்பதான் எனக்கு புரியுது. உடனே ஈஸ்வரிய பார்த்துட்டு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கோபியோட லைஃப்ல இருந்து நான் ஒரேடியா போறேன். ஆனா இதுக்கப்புறமா கஷ்டப்பட போறது உங்க பையன் தான் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கோபி யார் கூடயுமே சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஆளு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம். சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கைய பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்களும் அப்படிதான் இருந்திருக்கீங்க. ஒருவேளை உங்களோட குணம் தான் கோபிக்கு வந்திருக்குது. பரவாயில்ல, இதுக்கப்புறமா அந்த ஆளை பத்தி நான் அதிகமா பேச விரும்பல. ஒரு வகையில உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களாலதான் கோபி எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கெத்தா கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி கோபின்னு எல்லாருமே ஷாக்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாக்கியா அதை விட ஷாக்ல இருக்காங்க. ராதிகா ஒருவேளை இந்த முடிவை அவசரப்பட்டு எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு பாக்கியா நினைச்சுக்கிட்டு பாக்கியா ராதிகா கிட்ட சொல்றாங்க, ராதிகா ஒரு நிமிஷம் உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முடிவை நீங்க நல்லா யோசிச்சுதானே எடுத்திருக்கீங்க. ஏன்னா இது உங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. இதுல மயமும் சம்பந்தப்பட்டிருக்கா. ஆனா அவ இப்போ கோபியை தான் தன்னோட அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவகிட்ட இருந்து கோபியை நீங்க ஒரேடியா பிரிச்சுட்டீங்கன்னா அவளோட மனசு ரொம்பவே வருத்தப்படும்ல. அதனாலதான் நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோபி என் பொண்ணை பத்தி உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு உண்மையான பாசத்தை தான் காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். என் பொண்ணு மேல காட்டுற அன்பு கடமைக்கு தான் காமிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த 2 நாள்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்படி உங்களோட முடிவு சரியானது அப்படின்னு உறுதியோட இருக்கீங்களோ அதே உறுதியில தான் நானும் இருக்கேன் பாக்கியா. நீங்களும் என்னோட முடிவை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இது உங்களோட வாழ்க்கை, உங்க முடிவு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. வீட்டுல ரொம்ப அதிர்ச்சியோடையும் கோபத்திலையும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற கோபிய பார்த்து இதுல எந்தவித வருத்தமும் எனக்கு கிடையாது. அத பத்தி நான் உங்ககிட்ட பேசவும் விரும்பல. நான் சொன்னதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க எங்க போகணுங்கிற முடிவை நீங்க எடுத்துக்கோங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரியும் ஏன் பாக்கியா மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ராதிகா வந்து பேசிட்டு போனதுதான் நீ பார்த்தேல. பிறகு எப்படி ராதிகாவோட வீட்டுக்கு கோபி போக முடியும்? இதுக்கப்புறமா அவன் போறதுக்கு வேற என்ன வீடு இருக்குது? நம்மளோட வீடு தானே அவனோட வீடு. இத கேட்டு பாக்கியாவும் இது என்னோட வீடு, அவங்களோட வீடு கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எந்த தகுதியுமே அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம ராதிகாவை விட்டு இப்பதான் பிரிஞ்சிருக்காங்க. என்னைய விட்டு எப்பயோ பிரிஞ்சுட்டாங்க. என்ன விட்டு போனதுக்கு அப்புறமா நான் எனக்கு அவங்கள பத்தி கவலைப்படணும்? உங்களுக்கு உங்க மகனை பத்தி கவலை இருந்தா உங்க மகன் கூட வேற ஒரு வாடகை வீடு பிடிச்சு வேற பசங்க கூட நீங்க அங்கேயே இருந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானத அப்பப்போ நான் செய்யறேன். அதுக்காக வாழ்நாள் முழுக்க ஒருத்தங்களை என்னோட வீட்டுல வச்சு சும்மா சாப்பாடு போட்டுட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பாக்கியா கோபிய கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. கோபி பாக்கியா கிட்ட நீ நினைச்ச மாதிரியே இந்த வீட்டை விட்டு நான் சீக்கிரமே போயிடுறேன் பாக்கியா. கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நீங்களும் ஒரு காரணம் ஆயிட்டீங்கம்மா. ஏன்னா நீங்க ராதிகா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கீங்க. அதனாலதான் அவ திடீர்னு வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே பார்த்ததோட மட்டும் இல்லாம அவ இந்த மாதிரி என்னை விட்டு பிரியணுங்கிற முடிவுக்கே வந்திருக்கா. சொல்ல போனா நீங்க ராதிகா என்னை விட்டு போகணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. இப்போ அது நிஜமாவே நடந்துருச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியலமா, இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல யாருமே இல்ல. சொல்ல போனா உங்களை தவிர என்னோட லைஃப்ல யாருமே வர மாட்டாங்கம்மா. ஏன்னா எல்லாருமே என்ன அந்த அளவுக்கு கேவலமா பாக்குறாங்க. நானும் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. உடனே
உடனே ஈஸ்வரியோ என்னப்பா என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கப்புறமா நானும் யாரோட துணையுமே இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறேன். சொல்ல போனா உங்களோட துணை கூட எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேம்மா. நீ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் ராதிகா கிட்ட நான் அந்த மாதிரி பேசினேன். ஆனா இப்ப என்னடானா நீ யாருமே வேண்டான்னு சொல்றியப்பா. உன்னால எப்படிப்பா இப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கோபியும் நான் பண்ண தப்புக்கு தண்டனையா இதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேம்மா. எனக்கு நல்லதுன்னு நினைச்ச நீங்க பண்ண காரியம் என்னோட வாழ்க்கையவே மொத்தமா முடிச்சு வச்சிருச்சுமா. கோபி கொஞ்சம் கடுப்போடையும் வருத்தத்தோடையும் ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க. இத கேட்டு ஈஸ்வரியும் ரொம்பவே சோகத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாக்கியலட்சுமி சீரியல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.